இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ அந்த சாத்தான் அடைச்சி வச்சுக்கிற கோக்குள்ளே தான் வந்து போயிட்டுருப்பார். போயிட்டுருக்கும்போது வந்து நைட் விஷன் ஆன் பண்ணிட்டு போவார். ஏன்னா அந்த இடத்த சுற்றி இருக்கிறது வந்து ஃபுல்லாக டார்க்னஸ் தான். நார்மலான கண்ணால் வந்து பார்க்க முடியாது. இப்போதைக்கு ஹீரோ வந்து கிராண்ட் மாஸ்டர் லெவல் வந்து ரீச் பண்ணியிருப்பார். ஆனால் அவருக்கே வந்து அதை பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஹீரோ வந்து நேனாவோட ஹெல்ப்னால் வந்து நைட் விஷன் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருப்பார். அப்படி போயிட்டுருக்கும்போது வந்து அங்கே நிறைய ட்ராப்ஸ் இருக்கிறது வந்து ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணுவார். நோட்டீஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு புரியுது ஏன் நிறையா பேர் பாஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு, இந்த இதில் மட்டும் தெரியாமல் யாராவது ட்ராப்பில் சிக்கினாங்கன்னா இந்த இருளில் வந்து எப்படி வந்து இறந்தாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோ தவறுதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற ஒரு ட்ராப்பை மிதிக்க சுற்றி இருக்கிற அம்புகள் எல்லாம் ஹீரோவை வந்து தொலைக்கிறதுக்கு வந்து நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கும். ஹீரோ வந்து அதுலேருந்து வந்து டெலிகைனஸ் கியூஐ வச்சு தப்பிச்சிருவார். ஏன்னா ஹீரோனால் வந்து இப்போ அசால்ட்டாக வந்து டெலிகைனஸ் கியூஐ வந்து பர்ஃபார்ம் பண்ணுற லெவல் வந்து இப்போ ஹீரோ இருக்குது, அதை வச்சு தப்பிச்சிருவார். ஹீரோ வந்துட்டு நான் வந்து ஜாக்கிரதையாக தான் மூவ் பண்ணுவேன், எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் பரவாயில்ல எங்கிட்ட நேனோ இருக்குது, நேனோவை வச்சு நான் எப்படியாவது வந்து இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நேனோவோட ஹெல்ப்னால் வந்து இந்த ட்ராப்லேருந்து வந்து தப்பிச்சு வந்துக்கிட்டே இருப்பார். அப்படி ட்ராப்லேருந்து தப்பிச்சு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோ வந்து அந்த பாய்சன் இளவரசன் அந்த இவன் இருப்பான்ல, பாய்சன் கிளான் இளவரசன், அவன் டேண்டன் கரெக்ட் பண்ணோடனே அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஒரு குகையில் அடித்து வச்சுருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து தவறுதலாக வந்து ஒரு ஆன்சியன் டெக்னிக் வந்து கண்டுபிடிப்பார். அவர் ஆன்சஸ்டரை வந்து விட்டுட்டு போன ஒரு இதுவை அதுக்கு ஹீரோ வந்து பவ் டவுன் பண்ணும்போது வந்து அதுலேயும் இப்படி தான் அது வந்து அசால்ட்டாக ஒரு ஹீரோ ஒரு லக்கியாக வந்து ஒரு மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகி அங்கே இருக்கிற பால்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுங்கும். அதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து இது எப்படியாவது வந்து இந்த இடத்தையே வந்து செதறடிக்கலாம் தான் பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா இது ரொம்ப ப்ரீசியஸான டெக்னிக்கு. இது வந்து மற்றவங்க கையில் கிடைக்கிறது வந்து வேஸ்ட் தான். ஆனால் ஹீரோ வந்து நேனாவோட உதவினால தான் வந்து இதை மாஸ்டர் பண்ணார். மற்றபடி வந்து யாருனாலுமே வந்து இப்படி ஒன்று இருக்குதுன்னே வந்து பர்ஃபார்மே பண்ண முடியல. இவ்வளோ வருஷங்கள் வந்து வாழையடி வாழையாக வந்து யாருனாலே வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் இது வந்து எதிரி கிளானுக்கு வந்து போகக்கூடாது, அதனால் நான் வந்து எப்படியோ டேமேஜ் பண்ணி இது அழிச்சிடலாம் அப்படின்னு பாட்டுருக்கும்போது இந்த மெக்கானிசம் வந்து தவறுதலாக ஆக்டிவேட் ஆகி மேலே இருக்கிற அந்த ஆர்பெல்லாம் வந்து கீழே விழுகும்போது அது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி விழுந்துகிட்டு இருக்கும். ஹீரோவுக்கு வந்து இது ஒன்றுமே புரியாது. ஹீரோ வந்துட்டு அந்த பால் எடுத்து பார்த்தா அதில் வந்து இந்த ஏன்சியன் ஸ்வாட் டீமன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுற அந்த இது மெத்தடு தான் வந்து மேனுவலாக எழுதி வச்சுருக்கோம். அதுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு வளைவு நெளிவான ஒரு கோடு மாதிரி இருக்கும். ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியல. அப்போ எல்லா பால்லையுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி வளைவு நெளிவான கோடாக இருக்கும். ஹீரோ வந்துட்டு அது எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க அது வந்து ஒரு மேப் மாதிரி போகுது. ஆனால் ஹீரோக்கு வந்து எதுக்கு இந்த மேப்பு என்ன அப்படின்ட்டு ஒரு விவரமே தெரியல. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்துட்டு இது எதுக்கும் சேவ் பண்ணி வை நேனோ, பின்னாடி வந்து யூஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை சேவ் பண்ணி வச்சுருப்பார். இப்போ நேனோவுக்கு வந்து ஹீரோ கமெண்ட் கொடுக்குற அந்த குகையில் கிடச்சதும் இந்த குகையும் வந்து சேமாக இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க நேனா வந்து இருந்துட்டு, மாஸ்டர் நீங்கள் வந்து இவ்வளோ அந்த வழியை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண மூலமாக வந்து இது இந்த மேப் வந்து இந்த குகையோடு தான், இந்த சாத்தானின் குகையோடு தான் வந்து 100% மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நேனோ சொல்ல, ஹீரோ வந்துட்டு எனக்கு எப்படியும் வந்து நேரம் இருக்குது, அதனால் ஏன் விடுவேனே, நான் போய் அங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வர்றேன், இன்னும் எக்கச்சக்கமான நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த இடத்த நோக்கி போயிட்டே இருக்கும்போது ஹீரோவோட உள்ளுணர்வு வந்து ஏதோ மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸாக வந்து ஹீரோவுக்கு வந்து தோணுது. எனக்கு இந்த ஃபீலிங், அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கிட்ட மட்டும் இல்லை, அந்த குகைக்கு இதுக்கு முன்னாடி வந்திருப்பாங்களே அந்த விமன், அப்புறம் சில ஆட்கள் எல்லாத்துக்குமே வந்து யாரோ வந்து அலற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும். அவங்களாம் ஜஸ்ட் அது ஒரு இமேஜினேஷன் நினச்சிட்டு அப்போ எல்லாருமே கேட்டு இது கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களே இப்படி ஒன்று உண்மையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்குமே வந்து அந்த அலற சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஹீரோவுக்கு வந்து ஒன்றுமே போல் அந்த வழியில் ஹீரோ போக போக அந்த சத்தம் வந்து ஜாஸ்தியாகிட்டே தான் போகும். கடைசியாக ஹீரோ வந்து அந்த முடிவு வந்து நெருங்கும்போது தான் வந்து பார்க்குறாரு, ஆப்போசிட்டில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து செவுரில் வந்து ஒரு பெரிய கல்லை வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க. அதில் வந்து சீல் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. ஹீரோவுக்கு வந்து இது ஒன்றுமே புரியல. இந்த மேப் வந்து என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது, ஆனால் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தது, இது ஏன் வந்து வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை இது வேஸ்ட்டு கிடையாது, வேஸ்ட்டாக இருந்தால் வந்து ஆன்செஸ்டர் வந்து இதை விட்டுட்டு போயிருக்க மாட்டார், என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திங்க் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த குகையோட பேரே வந்து சாத்தான் குகை தான். இந்த குகையில் வந்து சாத்தான் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர்னால வந்து நம்பப்படுது. ஆனால் இது வரைக்கும் அந்த சாத்தானை வந்து யாருமே பார்த்தது கிடையாது. ஒருவேளை என்னோடய விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக போச்சுன்னா இந்த குகையில் வந்து சாத்தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஜஸ்ட் அந்த க்ரையை தான் வந்து கேட்டிருப்பாங்க, அதாவது அதோட அலற சத்தம் மட்டும்தான் கேட்டிருப்பாங்க.
அவங்களுக்கு வந்து பிட்ச் பிளாக். ஹீரோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறத வந்து நைட் விஷன் மூலமாக தான் வந்து பார்த்துட்டு இருப்பார். அந்த இடம் ஃபுல்லாகவே டார்க்னஸாக தான் இருக்குது, யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது. ஸோ அப்படி தான் வந்து ஹீரோ வந்து அந்த மேப்பை கனெக்ட் பண்ணி வந்து இவ்வளோ தூரம் வந்து வந்திருப்பார். ஹீரோ வந்து இப்போ அதுக்குள்ளே சாத்தானம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி சங்கட்டமாக தான் இருக்குது. இப்போ நான் இதை திறந்து விட்டு உள்ளே இருக்கிற ஏதாவது வந்து என்னாலேயே கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம் வந்து உள்ளேருந்து வெளியே வந்துச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு மாதிரி பதட்டத்துலேயே இருப்பார். சரி பரவாயில்ல, வந்தது தான் வந்துட்டோம், நீ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த செவுரில் வந்து வெட்ட போகிற சமயத்தை வந்து ஹீரோ வந்து வெட்டினா வந்து அதில் அந்தளவுக்கு பெரிய ஒரு ஷார்ப்பான ஒரு வெட்டே உழுகாது அந்த கல்லில். ஹீரோ வந்துட்டு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நேனா இருந்துட்டு சொல்லும், ஆமாம் இந்த மாதிரி அந்த லைப்ரரியிலேருந்து அந்த கல்லும் இந்த கல்லுமே வந்து மேட்ச் ஆகுது, ரெண்டுத்துக்குமே வந்து சிமிலரான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு என்ன தான் சிமிலராகவே போனாலும் வந்து இந்த கல் வந்து அந்த கல்லை விட வீக் தான். ஆனால் என்ன விஷயம்னா மெட்டீரியல் மட்டும்தான் மாறி இருக்குது, வெளியில் இருக்கிற கோட்டிங் மட்டும்தான் மாறி இருக்குது. இப்போ நான் எப்படி வந்து உடச்சி உள்ள போகிறது? சரி நான் அதை வந்து பர்ஃபார்ம் பண்ண வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த டெக்னிக் வந்து என்னை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆளுக்கிட்ட தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த நேரம் வந்துருச்சு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவார். அந்த டெக்னிக் வந்து ஹீரோ யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து அந்த ஆன்செஸ்டர் விட்டுட்டு போன டெக்னிக் தான். அதில் வந்து 4வது மூவ் ஹீரோ வந்து யூஸ் பண்ணி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதில் வந்து ஹோலை வந்து க்ரியேட் பண்ணிடுவார். ஆனால் க்ரியேட் பண்ணல ஒரு ட்ராபேக் என்னென்னா ஹீரோவோட அந்த ஸ்வாடு வந்து ஷேட்டர் ஆயிரும். அந்த ஹீரோவோட அந்த ஆன்செஸ்டரோட டெக்னிக் வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்து இந்த பிளேடுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு இது கிடையாது, பொட்டன்ஷியல் கிடையாது. இப்படிக்கும் இந்த பிளேடு வந்து அந்த ஸ்மித்து வந்து ஹீரோக்கோசரமே பார்த்து செஞ்சுருப்பான், அதுவே உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஹோலுக்குள்ளே தான் வந்து என்னடா ஓட்டை தான் விழுந்துருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டுருக்கு. அந்த ஹோலுக்குள்ளே வந்து ஒரு கண் தெரியுது. ஹீரோ வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நேனாவே வந்து இப்படி மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும், இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து பிளாஸ்மா எனர்ஜி வந்து அதிகமாக வந்து காணப்படுது மாஸ்டர், நீங்கள் வந்து உஷாராக இருங்க, உள்ளேருந்து இப்போ ஏதோ வெளியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து திக்குன்னு இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற சாத்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரியும். அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து ஹீரோ மேலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அட்டாக் வந்து லேண்ட் பண்ணிடும். ஹீரோவுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, எப்பட்றா என்னால் ஏன் வந்து இதை பார்க்க முடியல, என்ன கருமண்டா அப்படின்னு பார்க்கும்போது தெரியுது அது வந்து இக்குமிஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு க்ரீச்சர். ஹீரோ வந்து அதை பார்த்தோன்னே வந்து இது வந்து ஏன்ஷியன்ட் க்ரீச்சர், இது வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா இந்த க்ரீச்சர் வந்து ட்ராகனாக மாறும், ரொம்ப வருஷம் வந்து இருந்து அது கடைசியாக வந்து ட்ராகனாக வந்து சேஞ்ச் ஆகிரும். ஆனால் எனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன்லேயும் வரலாற்று ஹிஸ்ட்ரியில் வந்து என்ன எழுதிக்கிறாங்கன்னா இந்த க்ரீச்சரை வந்து ப்ளூவும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு கலரில் தான் வந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே வந்து ஹோலி பீயிங், நல்லா ஒரு புனிதமான ஒரு க்ரீச்சர், புனிதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரீச்சர். ஆனால் இது வந்து டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குது, இது ஏன் வந்து பிளாக்காக இருக்குது, இப்படி ஒன்று இல்லவே இல்லையே, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஹீரோ வந்து அதுலேருந்து தப்பிச்சு தான் போயிட்டுருப்பார். போயிட்டு இருக்கும்போது வந்து இதை விட்டுருந்தேன் நான் வந்து போட்டு தள்ளிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு டெக்னிக் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார். அந்த ஆன்செஸ்டர் யூஸ் பண்ண அந்த பழைய மூமெண்ட் ஸ்பீட் டெக்னிக் தான் வந்து ஹீரோ கொடுத்தா அதுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய அடியே படாது. அதுக்கப்புறம் அது வந்து வெளியில் வந்துடும். ஹீரோ வந்து அந்த ஓட்டக்குள்ளே வந்து திரும்பி இவரு போய் பூந்துருவார். அப்படி உள்ளுக்குள்ளே போனோடனே வந்து அங்கே ஃபுல்லாமே வந்து ஒரு பிளாக் கலர் தண்ணியாக தான் இருக்கும், நல்லா ஒரு இருள் சார்ந்த ஒரு நீர், ஃபுல்லாமே வந்து பிளாக்காக தான் தெரியுது. ஹீரோவுக்கு வந்து அது ஒன்றுமே புரியல, என்னடா இந்த தண்ணி வந்து ரொம்ப கருமை நிறமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்மெல் வந்து ரொம்ப கொடூரமாக வந்துட்டு இருக்குது, என்னால் வந்து இது தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வெளியில் போன அந்த இக்குமிஸுங்கிற க்ரீச்சர் வந்து திரும்ப உள்ளுக்குள்ளே வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ஹீரோ வந்து அப்படி இப்படின்னு பண்ணி பார்க்குறாரு, ஒன்றுமே வந்து வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் நேனோ கிட்ட கேட்குறாரு, நேனோ இதில் ஏதாவது வழி இருக்கா, அதோட பாடி நல்லா ஸ்கேன் பண்ணு, அது இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க நேராக வந்து ஸ்கேன் பண்ணது இதுக்கு கீழே வந்து அயன் இருக்குது மாஸ்டர், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்பண்ட்டோட மூஞ்சியில் வந்து சில வீக் பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு அதாவது அதுக்கு வந்து தெரியுது, நான் வந்து உங்களுக்கு அது தெரியப்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு அது ஹீரோக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சி வைக்கும். அது அந்த வீக் பாயிண்ட் எல்லாமே வந்து இப்போ தான் வந்து அந்த ஆன்செஸ்டரும் இதுவும் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஹீரோவுக்கு எப்படி அந்த டெக்னிக் ஆன்சியன் டெக்னிக் வந்து கிடச்சதோ அதுவும் அதுக்கப்புறம் இந்த பாம்பில் இருக்கிற அந்த வீக் பாயிண்ட்டும் வந்து சேமாக இருக்கும். இப்போது அந்த டெக்னிக் இருந்தால் தான் வந்து இதை கனெக்டே பண்ண முடியும். ஹீரோ வந்துட்டு இதை வந்து தற்செயலான்னு தெரில, ஆனால் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு இது ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கரெக்டாக அந்த சர்பண்ட் மேலே வந்து ஹீரோ தாக்குதல் தொடுக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருப்பார். இது வந்து எடுத்தோன்னே வந்து ஹீரோ ஒரே அட்டாக்கில் வந்து பண்ணிட முடியாது, அதோட தலை வந்து ஐயனை விட ஹார்டாக இருக்கும்.
ஸோ ஹீரோ வந்து இதை சைமல்டேனியஸாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஹீரோ வந்து இதே மாதிரி அடித்து ஒரு வழியாக வந்து அந்த சர்பண்டி வந்து போட்டு தள்ளிடுறாரு. அப்படி போட்டு தள்ளினதுக்கப்புறம் வந்து அதோட ஸ்பிரிச்சுவல் பாடி வந்து மறைய ஆரம்பிக்குது. அப்படி மறைய ஆரம்பிச்சுன்னா அந்த ஆன்செஸ்டர் க்ரியேட் பண்ண அந்த டெக்னிக் மூலம் அந்த வீக் பாயிண்ட் எல்லாமே வந்து ஜஸ்ட் அதோட வீக் பாயிண்ட்டுங்கிறதே வந்து அது ஒரு அயன் ஷெல் மாதிரி தான். அந்த அயன் ஷெல்லாம் வந்து தானாகவே வந்து ஜாயிண்ட் ஆகி ஒரு ஸ்வாடாக வந்து மாறுது. இப்படிக்கு வந்து நானாகவே சொல்லும் இந்த மாதிரி வந்து இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து பேராநார்மலில் வந்து இதுக்கான என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஆதாரங்கள்லாம் வந்து இருக்குது ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லி நானாகவே சொல்லியிருக்கணும். ஸோ இது வந்து சயின்டிஃபிக்காக அதாவது ஒரு ப்ரூவ் பண்ணவே முடியாத ஒரு விஷயம். ஸோ ஹீரோ வந்து அந்த ஸ்வாடை பார்க்கும்போது ஹீரோவுக்கு தெரியுது இது வந்து நார்மலான ஒரு ஸ்வாடே கிடையாது. இந்த ஸ்வாடை தான் வந்து ஹெவன்லி டீமன் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வாட் யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் வந்து கல்ட் லீடர். ஆக்சுவலாக இந்த ஸ்வாடு வந்து தெருவில் போகிற ஒருத்தனுக்கு கிடச்சிதுன்னு வைங்களேன், அவனே வந்து இந்த கல்ட்டோட லீடர் ஆகலாம். அந்தளவுக்கு வந்து இந்த ஸ்வாடுக்கு வந்து மதிப்பு இருக்குது. இப்படிக்கு ஹீரோ வந்து அந்த 6 கிளானுமே வந்து வெறுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இந்த கிளான் இந்த ஸ்வாடு ஹீரோ கிட்ட இருக்கிறது மட்டும் தெரிஞ்சதுன்னா ஹீரோவுக்கு தான் ஹை அத்தாரிட்டி இருக்கும். எல்லாருமே வந்து ஹீரோவுக்கு தலை வணங்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுதான் வந்து வாழடி வாழையாக வந்து வந்துகிட்டு இருக்குது. இந்த ஸ்வாடு வந்து எடுத்தாங்கத்தோன்னு எல்லாத்தையும் வந்து சூஸ் பண்ணிடாது. அதுக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆள் வேணும், அதுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும். ஸோ ஹீரோ வந்து அந்த ஸ்வாட் வந்து ஹோல்டு பண்ணோன்னே வந்து ஹீரோவோட சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து ஒரு பிச் பிளாக்காக போயிடும். ஹீரோவுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. அவர் ஜஸ்ட்டு கண்ணை மூடி திறக்கும்போது சுற்றி ஒரு வெண்மையான ஒரு இடத்துல வந்து இருப்பார். ஹீரோ வந்துட்டு இது என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ தான் வந்து அந்த எக்மிஸ்ன்னு சொல்ல போகிற அந்த க்ரீச்சரை வந்து காட்டுவாங்க. இப்போ தான் அதோட ஒரிஜினல் ஃபார்மில் இருக்கும். நல்லா ஒரு ட்ராகன் ஷேப்பில் இருக்கும். அது வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வர ஆப்போசிட்டில் வந்து யாரோ வந்து தடுக்கிறாங்க. ஹீரோ வந்து யாரா இது எவன்டா வந்து இது தடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெரியுது அவங்க வந்து யூஸ் பண்ணுறது வந்து அந்த ஆன்செஸ்டர் யூஸ் பண்ண டெக்னிக். அதை யூஸ் பண்ணி வந்து அந்த இக்மிஸ்ஸுங்க சொல்ல போகிற அதோட கொம்பை வந்து உடச்சிட்றாங்க. அந்த உடச்ச அடுத்த செகண்டே வந்து அதோட பாடியில் மறுபடியும் பிச் பிளாக்குக்கு போயிடும். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கோ அதை வந்து ஹீரோ அந்த கான்ஷியஸ் வந்து ஹீரோ உணர்றாரு அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு யார் இது பண்ணிடுது என்னால் வந்து ஜஸ்ட் நான் இந்த டெக்னிக் வந்து ஹீரோ கம்ப்ளீட் மட்டும்தான் பண்ணி வச்சுருப்பார். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் பர்ஃபெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். அந்த டெக்னிக் யூஸ் பண்ணவங்க வந்து இதை வந்து பர்ஃபெக்ட் பண்ணவங்க. ஹீரோ ஜஸ்ட்டு கம்ப்ளீட் லெவலில் தான் இருப்பார். ஹீரோவே நினைக்கிறாரு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, எப்படி இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து அந்த பர்சன் வந்து சொல்லுவான் இது வந்து எனக்காக நான் விட்டுட்டு போவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பிளாக் ட்ராப் அதாவது இந்த கருமை நிறந்த தண்ணியை வந்து நீ குடிக்கணும், அப்போ தான் உன்னோட உடம்புல வந்து இந்த சக்திகள் வந்து ஏறும். எப்படி இருந்தாலும் அதுக்கு சில நேரங்கள் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா அந்த பர்சன் வந்து ஹீரோ மாதிரியே இருப்பான். ஆனால் ஹீரோ மாதிரி கலரில் இருக்க வேண்டாம், அவனோட கண், ஹேரு, பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஹீரோவோட இன்னும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேஜில் இருக்கும். ஹீரோவுக்கு வந்து இதை பார்த்துட்டு ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து திரும்ப வந்து கான்சியஸ்க்கு வந்துட்டு என்னடா இங்கே நடக்குது, நான் இப்போ எப்பட்றா வந்து இங்கே இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே ஆகலை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மயக்க நிலைமைக்கு வந்து நீங்கள் போகலை, அந்த வாளோட சக்தி வந்து உங்கள் உடம்புல ஏறணுன்னுமே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு அன்கான்சியஸாக தான் போனீங்க. இப்போ வந்து உங்கள் உடம்புல வந்து அந்த பிளாஸ்மா எனர்ஜி வந்து உங்களோட கீயோடு கலந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எனர்ஜியாக வந்து உங்கள் உடம்புல வந்து இப்போது சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுமே வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. அவரோட இது வரைக்கும் ஹீரோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கியூஐயோட இப்போ ஹீரோட கியூஐ வந்து பெருசாக இருக்காது. பட் அந்த பிளாஸ்மா எனர்ஜி அதாவது அந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங்கோட அந்த எனர்ஜியும் அப்புறம் ஹீரோட கியூஐ வந்து கலந்து ஒரு நியூ எனர்ஜியை வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அது ஹீரோவுக்கு வந்து நிறைய ஒரு பொட்டன்ஷியல் வந்து கொடுக்குது. ஹீரோ வந்துட்டு இது வந்து அசாத்தியமான விஷயம், என்னால் இது நம்ப முடியல, அது மட்டும் இல்லாமல் இந்த கருமத்தை வேறு நான் குடிச்சு தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆக்சுவலாக ஹீரோ அந்த குடிச்சங்காட்டி தான் வந்து அந்த பிளாஸ்மா எனர்ஜி வந்து கலந்துருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்த்துட்டு நான் அந்த ஹெவன்லி டீமன் ஸ்வாட் தான் நான் கையில் வச்சுருந்தேன், எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோவோட கையில் வந்து அது ஒரு டேட்டூ மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஹீரோ வந்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது என் உடம்புல வந்து கலந்துருச்சா, இது என் உடம்புல வந்து ஒரு அங்கமாயிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ சீனம் கட்டாயி குகைக்கு வெளியில் காட்டுவாங்க. குகைக்கு வெளியில் வந்து ஹீரோ வந்து வெளியில் வர அந்த டைம் வந்து நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருமே வந்துட்டு எப்படா வரும் அப்படின்னு சொல்லி காத்திருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேலை முடிஞ்சுது அதனால
அப்போ அந்த சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து அங்கே இருப்பான். அவன் வந்து இந்த மாதிரி நினைக்கிறான், ஆக்சுவலாக இந்த பிளேஸ் வந்து நார்மலான ஒரு பிளேஸ் கிடையாது. ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த பிளேஸு வந்து ஒருத்தவங்க உள்ளே போனால் வந்து அதுக்குன்னு வந்து ஒரு தகுதி வேணும். ஆனால் பின் நாட்களில் வந்து இது ஒரு பரீட்சையின் இடமா வந்து மாறிடுச்சு. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து சாத்தான் அடைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஹீரோ வர்றதுக்கு இவ்வளோ டைம் ஆகுன்னா ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து தெரிஞ்சிருக்குது இந்த மாதிரி விஷயம்லாம். ஏன்னா டீமன் கல்ட்டோட ஹிஸ்ட்ரி வந்து இவங்களும் படிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து சாத்தான் இருக்குது. அதனால் ஹீரோ ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து பயத்தில் தான் இருப்பான். ஆக்சுவலாக ஹீரோ வந்து கிராண்ட் மாஸ்டர் லெவலில் இருப்பான். ஆக்சுவலாக அந்த இன்ஸ்ட்ரக்டர் இருப்பான்ல, அந்த ரெட் ஹேர், அவனுக்கு ஈக்குவலான லெவலில் இருப்பான். இப்போ அந்த டீமன் வந்து ஹீரோ அந்த டேரக்டரையே வந்து தாண்டி பவர்ஃபுல் லெவலில் இருக்கும். ஸோ அதை வந்து தோக்கடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது கிளம்பிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பதட்டமான நிலைமையில தான் இருப்பாங்க. ஹீரோ ஏதாவது அற்புதத்தை நிகழ்த்துவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், இதோடய அந்த பார்ட் முடியுது. ஆக்சுவலாக இன்றைக்கி சாயந்தரம் ஒரு பார்ட் வரும், மேக்ஸிமம் வந்துடும். அப்படி வரலைன்னா வந்து மண்டே வந்து 2 லாங் வீடியோ வந்து போட்டுருவேன் கைஸ். கவலைப்படாதீங்க, நான் வந்து 2 வீடியோ போட்டுருவேன். ஒன்றா இன்றைக்கி போடுவேன், இல்லை நாளைக்கு வருவேன். நாளைக்கு காலையில் வந்து போட்டுருவேன். ஓகே கைஸ், லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் வரைக்கும் பாய் கைஸ்.